எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஆர்சிசிபி வந்து அடிக்கடி ட்ரிப் ஆகிட்டு இருக்கும். அதை நம்ம கனெக்ட் பண்ணாலே ட்ரிப் வந்துரும். அது ஏன் ட்ரிப் ஆகிட்டே இருக்கு? அந்த ஃபால்ட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிங்கிள் பேஸ் வயரிங், அதாவது பேசிக் வயரிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஹவுஸ் வயரிங் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அதாவது வயர் வந்து எப்படி நம்ம சைஸ் வந்து செலக்ட் பண்றது, எம்சிபி ரேட்டிங் வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்றது அப்படின்றதெல்லாம் அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போஸ்ட்ல இருந்து மீட்டருக்கு வந்து இன்புட் வருது. இப்போ மீட்டர்ல இருந்து நமக்கு அவுட்புட் வந்து பேஸ் வயர் வந்து நமக்கு ஃபீஸ் கேரியலுக்கு போயிருது. நியூட்ரல் வயர் வந்து நமக்கு எம்சிபியோ இல்லை ஐசோலேட்டரோ கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா அங்கே வந்துடும். இப்போ நமக்கு எம்சிபில இருந்து அவுட்புட் பாருங்க ஆர்சிசிபிக்கு வந்துருச்சு. இதுல இருந்து வர்ற அவுட்புட் தான் நமக்கு வந்து அடுத்து வந்து நமக்கு இங்க வந்து நம்ம இது பிரிச்சிருப்போம். அதாவது ஒவ்வொரு சர்க்யூட் வந்து நம்ம பிரிச்சு வச்சிருப்போம். எத்தனை லோடு நமக்கு இருக்குது, எவ்வளவு அதிகமான லோடு இருந்துச்சுன்னா நிறைய சர்க்யூட் பிரிச்சு இண்டிவிஜுவல் எம்சிபி நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். இதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு பாருங்க. இது வந்து நியூட்ரல் லிங்க். இப்போ இது வந்து எர்த் ராடு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எர்த் லிங்க். இதுதான் வந்து நமக்கு வந்து மீட்டர் பெட்டி பக்கத்துல இருக்க வேண்டியது. இப்போ இந்த எர்த் வயர் பாருங்க, நமக்கு வந்து எர்த் ராடுல இருந்து வந்து அப்படியே எர்த் லிங்க்குக்கு போயிட்டு அப்படியே உள்ள வந்து நமக்கு சப்ளைக்கு போயிடும். அடுத்து இந்த நியூட்ரல் வயர் அப்படின்னு சொல்றது நமக்கு ஆர்சிசிபில இருந்து அவுட்ல வந்து அப்படியே எடுத்து நமக்கு நியூட்ரல் லிங்க்ல வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபேஸ் வயர் அப்படின்னு சொல்றது பாருங்க, இந்த இடத்துக்கு இங்க வந்துருச்சு. இப்போ இங்க வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பாருங்க, இங்க வந்து நம்ம சர்க்யூட் பிரிச்சிருக்கோம். அதனால நிறைய எம்சிபி இருக்கும். அதுல இருந்து ஒவ்வொன்றும் அவுட்புட் வந்து நமக்கு லோடுக்கு போயிட்டு இருக்கும். இந்த நியூட்ரல் அப்படின்னு சொல்றத பாருங்க, நான் ஒரு சர்க்யூட் மட்டும் எடுத்து காட்டியிருக்கிறேன். இதுல இருந்து நமக்கு எத்தனை சர்க்யூட் தேவையோ இதுல இருந்து ஒவ்வொன்றும் நமக்கு போயிட்டே இருக்கும். இந்த ஃபேஸ் அப்படின்னு சொல்றது இங்க இருந்து எம்சிபில இருந்து வரும். இந்த நியூட்ரல் இங்க இருந்து வரும். நமக்கு எர்த் அப்படின்னு சொல்றது இங்க இருந்து நமக்கு எடுத்துட்டு போயிட்டே இருப்போம் ஒவ்வொரு சர்க்யூட்டுக்கும். இதுல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதுக்கப்புறம் லோடு இருக்குது. ஆனா நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு டெஸ்ட் லேம்ப் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதாவது நம்ம சர்க்யூட் பிரிச்சிருக்கிற எம்சிபிக்கு சப்ளை போகுது பாருங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு டெஸ்ட் லேம்ப் போட்டு நம்ம வந்து செக் பண்றோம். இது மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கனெக்ட் பண்ற டைமிங்ல நம்ம வந்து எர்த் லிங்க்ல இருந்து போற எர்த் வயரை வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிருக்க இந்த இடத்துல. ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்ணலாம். ஒரு 3 கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்றோம். அதுல வந்து முதல் கண்டிஷனுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரிமூவ் பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ணிட்டு நீங்க அந்த டெஸ்ட் லேம்பை செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, இந்த லேம்ப் வந்து எரியும். ஆனா எம்சிபி வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரிப் ஆகாது. அதாவது கரெக்டா ப்ராப்பரா இருக்குது அப்படின்ற கண்டிஷன்ல இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பாக்குறோம் பாருங்க. இப்ப ட்ரிப் ஆகல, பல்ப் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அடுத்த ஒரு கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்ணுவோம். அடுத்த கண்டிஷனுக்கு பாருங்க, நம்ம எர்த் வயரும் ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நியூட்ரல் வயரையும் ரிமூவ் பண்ணிட்டோம். ஆனா திரும்பவும் நமக்கு வந்து செக் பண்றப்ப பல்ப் வந்து எரியும். எரிஞ்சிட்டு எம்சிபி ட்ரிப் ஆயிடும். அப்ப எம்சிபி ட்ரிப் ஆயிருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்ள வந்து ஃபால்ட் இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ண கண்டிஷன்ல, அதாவது எம்சிபி வந்து நமக்கு ஆர்சிசிபி வந்து ட்ரிப் ஆகல, நம்ம லைட் இப்போ வந்து இண்டிகேஷன் எரிஞ்சிட்டே இருக்கு அப்படின்னா உள்ள இருக்க வயரிங் வந்து நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்றத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல செக் பண்ணிடுறோம். இந்த செகண்ட் கண்டிஷன் நம்ம வந்துட்டோம். இப்போ பாருங்க, நம்ம எர்த்தை ரிமூவ் பண்ணிட்டோம், இங்க நியூட்ரலையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், இங்க உள்ள போறது இல்லையே. ஆனா அப்படி இருந்தும் பல்ப் வந்து எரிஞ்சிட்டு ஆர்சிசிபி ட்ரிப் ஆயிடும். இந்த மாதிரி கண்டிஷன்ல ட்ரிப் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம ஆன் பண்ணி திரும்ப திரும்ப ஆன் பண்ணாலும் ட்ரிப் ஆகும். அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து ட்ரிப் ஆகுது, இது ரெண்டுமே ரிமூவ் பண்ணி ட்ரிப் ஆகுது அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படின்னா ஒரு கண்டிஷன் பாருங்க, இந்த எர்த் லிங்க் இருக்கும், ஒரு நியூட்ரல் லிங்க்குக்கும் வந்து லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க வயர், அதாவது மீட்டர் போர்டு பக்கத்துலயே. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். அப்ப ட்ரிப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இது ரெண்டுக்கும் ஒரு லிங்க் வயர் இருந்தா அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஒரு கண்டிஷன் செக் பண்ணலாம். அதாவது இதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம திரும்ப நீங்க ஆர்சிசிபி ஆன் பண்ணி செக் பண்ணீங்க அப்படின்னா ஆர்சிசிபி வந்து ட்ரிப் ஆகல அப்படின்னா இந்த வயர் தான் ஃபால்ட், இந்த இடத்துல லிங்க் பண்ணியிருக்காங்க, நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஆர்சிசிபி வந்து ட்ரிப் ஆகாது, நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஏன் ட்ரிப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆர்சிசிபியோட கண்டிஷனே என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஃபேஸ் நியூட்ரல் வயர் வந்து பாருங்க ஆர்சிசிபிக்கு இன்புட்ல வருது. அதே மாதிரி இதுல இருந்து அவுட்புட்ல போய் தான் வந்து லோடுக்கு வந்து கனெக்ட் ஆகணும். இப்போ ஃபேஸ் மட்டும் இங்க எடுத்துட்டு நியூட்ரல் வயர் வந்து நம்ம வெளியில எங்கேயோ எடுத்து எர்த் வந்து நமக்கு நியூட்ரலா வந்து ஆக்ட் ஆகும். அப்ப அந்த மாதிரி நமக்கு வெளியில வந்து கிடைக்கிறப்ப பாருங்க, இதுல ரிட்டர்ன் சப்ளை இல்லாம இருக்கும். அதாவது ஃபேஸ்ல என்ன கரண்ட் என்ன ஆர்ம்ஸ் இருக்குதோ அதே ஆர்ம்ஸ் தான் நியூட்ரல் வயர்லயும் வரணும். அது ரெண்டுக்கும் வந்து டிஃபரெண்ட் வர்றப்ப பாருங்க ஆர்சிசிபி ட்ரிப் ஆகிட்டே இருக்கும்.
நம்ம RCCB வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் மேல ஐ பட்டன்ல கொடுக்குறேன் பாருங்க. ஏன்னா அப்புறம் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா வீடியோட லென்த் ரொம்ப பெருசாயிரும். இப்போ இந்த மாதிரி வந்து ட்ரிப் ஆகுது அப்படின்றப்ப இந்த செகண்ட் கண்டிஷன்ல பாருங்க. இந்த வயரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா RCCB வந்து ட்ரிப் ஆகாது. அதாவது உள்ள வந்து வேற எந்த ஃபால்ட்டும் இல்லாம இந்த இடத்துல மட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம இதை ரிமூவ் பண்ணோம்னா இந்த ஃபால்ட் சரியாயிரும். நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணி நம்ம திரும்ப செக் பண்றப்ப நமக்கு வந்து RCCB திரும்பவும் ட்ரிப் ஆகுது அப்படின்னு சொன்னா நம்ம அடுத்த கண்டிஷனை வந்து நம்ம செக் பண்ணலாம். அடுத்த கண்டிஷன் பாருங்க, நம்ம இதையும் ரிமூவ் பண்ணிட்டோம். அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம அதாவது எர்த் லிங்க்குக்கும் நியூட்ரல் லிங்க்குக்கும் ஒரு வயர் இருந்ததா, இதை ரிமூவ் பண்ணிட்டோம். இங்க வந்து நியூட்ரல் வயரையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம். நியூட்ரல் வயரையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். சரிங்களா? அப்ப அடுத்த ஒரு கண்டிஷன் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல நம்ம உள்ள போற, அதாவது எர்த் லிங்க்ல இருந்து உள்ள போகுது பாருங்க வயர், இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அந்த இடத்துல. அப்ப கனெக்ட் பண்ணி வச்சுட்டு திரும்ப நம்ம வந்து டெஸ்ட் லேம்ப் வச்சு செக் பண்றப்ப லைட் எரிஞ்சிட்டு திரும்ப RCCB வந்து ட்ரிப் ஆயிரும். அப்ப இங்க ட்ரிப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஏன் ட்ரிப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறப்ப உள்ள சர்க்கியூட்ல வந்து எங்க ஒரு இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நியூட்ரலும் எர்த்தையும் வந்து லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி லிங்க் பண்ணி வைக்கிறப்ப பாருங்க, இப்ப இந்த சர்க்கியூட்ல வந்து நம்ம ஒண்ணுதான் இங்க வயர் எடுத்திருக்கோம். திரும்ப இங்க இருந்து நிறைய சர்க்கியூட் இங்க போய் அந்த இடத்துல வந்து இந்த எர்த்தும் அந்த நியூட்ரலும் லிங்க் ஆயிருக்குன்னா அங்க இருந்து ரிட்டர்ன் ஆகி இங்க வந்துரும். திரும்ப பாருங்க இப்படியே சப்ளை போக ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த கண்டிஷன்ல நம்ம என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு சர்க்கியூட்டையும் உள்ள போய் நம்ம இண்டிவிஜுவலா செக் பண்ணி எதுல வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது எப்படி நம்ம ஒவ்வொரு செக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த இடத்துல பாருந்தா அப்படின்னா நமக்கு நியூட்ரல் வயர் வந்து நிறைய கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப எல்லா வயரையும் ரிமூவ் பண்ணிருங்க. இதுல இருக்கிற வயரெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒவ்வொரு வயரா கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி செக் பண்ணுங்க இந்த கண்டிஷன்ல வச்சுட்டு. அப்ப செக் பண்றப்ப நம்ம எந்த வயரை கனெக்ட் பண்றப்ப RCCB ட்ரிப் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு அங்க போயிட்டு ஒவ்வொரு இடத்துல நம்ம பிரிச்சு வந்து செக் பண்ணணும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வேலை தான், இந்த மூணாவது கண்டிஷன் நம்ம செக் பண்றது. இந்த மாதிரி செக் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து RCCB வந்து நம்ம சர்க்கியூட்ல கனெக்ட் பண்ண முடியும். RCCB சர்க்கியூட்ல கனெக்ட் பண்ணா மட்டும்தான் வந்து சேஃப்டி. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அப்புறம் டெலகிராம் குரூப் லிங்க்கும் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்க நண்பர்களுக்கும் அனுப்பி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.